Myself, I am Mrs. S. Vanilla, M. Optom, Department of Optometry, School of Allied Health Sciences, AVMC Campus, Puducherry. Today, our topic is disease of eyelids. Disease of eyelids நிறைய இருக்குது. One of the eyelids வந்து Hordeolum externum. Hordeolum externum, another name stry. ஸ்ட்ரைனா ஒன்றும் இல்லை, கண் ரப்பையில் ஏற்படுற ஒரு விதமான கட்டி. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் see the definition of Hordeolum externum. Stry is localized suppurative inflammation of gland of size or mold at eyelid margin at ciliary follicles. கரெக்டுங்களா? இதில் வந்து ஹார்டியோலம் பார்த்திங்கன்னா லுக் லைக் கெலேசியன் மாதிரி இருக்கும். மெயின் டிஃப்ரென்ஸ் வந்து கிளான்ஸ். கெலேசியன் வந்து மெய்போமியன் கிளான், ஸ்ட்ரை வந்து கிளாண்ட் ஆஃப் சைஸ் ஆர் மோல். ஃபர்ஸ்ட் next வந்து we'll see the etiology of stry. Usually caused by the Staphylococcus aureus. There is infection of hair follicles at eyelashes. It may complicate acne vulgaris in young adults. ஸோ இதில் மெயினாக காசிட்டிவ் ஆர்கானிசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபிலோகாக்கஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் எங்கே இருக்கும்னா ஹேர் ஃபாலிக்கல் ஆஃப் ஐலேஷஸுடைய ஹேர் ஃபாலிக்கல்ஸில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காம்ப்ளிகேட் எதில் இருக்குன்னா அக்னி வல்காரிஸ். மெயினாக யாருக்கு இது அஃபெக்ட் ஆகும் பார்த்திங்கன்னா யங் அடல்ட். ஸோ ஜீரியாட்ரிக் வராதானா வரும், வெரி ரேர் கண்டிஷன்ஸ். மெயினாக அஃபெக்ட் ஆகிறது யங் அடல்ட். ஸோ என்ன பார்த்துருக்கோம், காசிட்டிவ் ஆர்கானிசம், எங்கே இன்ஃப்ளமேஷன் இருக்கும், அடுத்தது வந்துட்டு காம்ப்ளிகேஷன் எது. நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்டோபேத்தாலஜி. ஹிஸ்டோபேத்தாலஜி ஆஃப் ஸ்ட்ரை பார்த்திங்கன்னா இட் இஸ் எ purulent infection of follicles and its glands with cellulitis surrounding connective tissues. ஸோ எங்கே இன்ஃபெக்ஷனாக இருக்குன்னா ப்ரீவியஸ் ஸ்லைட்லேயே பார்த்தோம். மெயினாக வந்து ஃபாலிகல்ஸ், ஐலேஷஸுடைய ஃபாலிகல்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து கிளான்ஸ். என்ன கிளான்ஸ்னால் கிளான்ஸ் ஆஃப் சைஸ் ஆர் மோல். நெக்ஸ்ட் வந்துட்டு கிளினிக்கல் பிக்சர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரை. Stry are frequently recurrent, appearing in crabs. A recurrent lesion is partially seen in causes debility. In cases debility, focal infection of diabetes. இதில் மெயினாக வந்து focal infection எங்கே அதிகமாக இருக்குன்னா diabetes patientsக்கு. Next is the symptoms. Symptoms of stries: severe pain with a sharp throbbing feeling of fullness or heaviness and feeling of heat, tenderness, increase in pain touching the affected area, pain subsist on escape of pus. ஸோ சிவியராக பெயின் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா டெண்டர்னஸ் மீன்ஸ் சாஃப்ட்னஸ் ஆஃப் ஸ்கின். ஸோ அந்த டெண்டர்னஸ் இருக்கிற பிளேசஸில் வந்து டச் பண்ணி பார்த்திங்கன்னா வார்ம்னஸ் இருக்கும், வார்மாக இருக்கும். நெக்ஸ்ட் see the signs. Starts usually as edema of the eyelids which chemosis. Yellow pus point appears in lid margin around the root of your lashes. இங்கே பார்த்தீங்கன்னா பஸ் பாயிண்ட் இருக்குது, பஸ் பாயிண்ட். ஸோ மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐலிட் எடிமா இருக்குது. எடிமா ஆஃப் தி ஐலிட் எங்கே இருக்குது எடிமான்னு பார்த்தீங்கன்னா ஐலேஷஸ் ரூட் ஆஃப் ஐலேஷஸில் இருக்குது. ஓகேங்களா? அதுதான் மெயின். பஸ் பாயிண்ட் விசிபிளாக இருக்கும். பஸ் பாயிண்ட் என்ன கலரில் இருக்குன்னா எல்லோ கலரில் இருக்கும். சரிங்களா? எங்கே இருக்கும் பஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் ஐலேஷஸுடைய ரூட்டில் பஸ் பாயிண்ட் ப்ரெசண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் கிவ்ஸ் சாஃப்ட், அதாவது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அண்டு ஏன் அந்த பெயின் எப்போ ரிலீஃப் ஆகும் பார்த்திங்கன்னா பஸ் வந்து எவாக்கட் பண்ணி எடுத்தால் தான். ஸ்கின் கிரீவ்ஸ் வே அண்ட் பஸ் ட்ரெயின்ஸ் வித் ஸ்லாஃபிங், ஸ்வெல்லிங் சப்ஸ்ட்ரேட்ஸ் அண்ட் cicatrix form. Spread of infection to the neighboring lashes, so opposite lid margin and conjunctival sac. Substances of inflammation may leave area of indurations. So neighboring part conjunctival sac, கார்னி அப்படி ஸ்ப்ரெட் ஆகிட்டே போகும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐலேஷஸ் ஆப்போசிட் ஐலைட். இப்போ லோயர் லிட்டில் ஸ்ட்ரை இருக்குன்னா ஆப்போசிட்டில் அப்பர் ஐலிட்லேயும் ஸ்வெல்லிங் வர்றதுக்கும். ஸோ இன்கேஸ் அப்பர் ஐலிட்டில் ப்ரெசண்ட்டாக இருக்குன்னா லோவர் ஐலிட் ஆல்சோ எடிமா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பஸ் பாயிண்ட் நல்லா எல்லோ கலரில் தெரியுது. இங்கே எடிமாட்டஸ்க்காக காமிச்சிருக்கோம். பக்கத்தில் ஐலேஷஸுமே
காணும் இன்ஃபெக்ஷன் ஆச்சு. இங்கே வந்து அந்த ஐ லேஷஸ் இருக்கு இல்லையா, ஒரு ஐ லேஷஸ் எப்பிலேஷன், ஒரு ஐ லேஷஸ் மட்டும் ரிமூவ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக பஸ் வந்து எவாக்கட் ஆகிடும். ஸோ அந்த பஸ் பாயிண்ட் ரொம்ப இன்ஃப்ளமேஷன் அதிகமாக இருக்கும். பஸ் பாயிண்ட் வந்து ஈஸியாக ட்ரை ஐ லேஷஸ் ரிமூவ் பண்ண எப்பிலேஷன் பண்ணும்போது பஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கலி எவாக்கட்டட் ஆகிடும். நெக்ஸ்ட் யூ see the complications of strain. Cellulitis, particularly in cases of lesion in a inner canthus, orbital thrombobitis, leading of cavernous sinus thrombosis and its complications. So cellulitis, inflammation of the orbital நம்ம படிச்சிருக்கோம். அடுத்து ஆர்பிட்டல் த்ராம்போசிஸ் ஆல்சோ. ஸோ ஏன்னா இது வந்து சிவியர் காம்ப்ளிகேஷன் வந்து கேவர்னஸ் த்ராம்போசிஸ் வந்து ட்ரீட்மெண்ட்டில் வந்துட்டு லோக்கலைஸ்டு ட்ரீட்மெண்ட், சிஸ்டமிக் ட்ரீட்மெண்ட். சிஸ்டமிக்கில் ஆன்டிபயோட்டிக் லைக் சிப்ரோஃப்ளாக்சசின், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் ஆன்டி அனல்ஜெசிக் like brufen paracetamol to reduce the pain and supportive supportive drugs and treatment of associated systemic predisposing causes also treatment la one of the choice. ஸோ லைக் பெயின் இருக்கும், பெயின் ரெடியூஸ் பண்ணுறது மெயினாக வந்து பெயின் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி லைக் ஹைஃபெனாக் பி, ப்ரூஃபன் பேரா, எனி ஒன் அனல்ஜெசிக் டேப்லெட் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு லோக்கலைஸ்டாக பார்க்கும்போது ஹார்ட் ஃபார்மெண்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து ப்ராட் செப்டம் ஆன்டிபயோட்டிக், சிப்ரோஃப்ளாக்சிஸ் அண்ட் ஐ ஆயின்மெண்ட் அண்ட் ஐ ட்ராப்ஸ் ஆர் மாக்ஸி ஐ ட்ராப்ஸ் அண்ட் ஐ ஆயின்மெண்ட், எனி ஒன் ஆன்டிபயோட்டிக். அடுத்து வந்து எவோகேஷன் ஆஃப் பஸ் எவோகேஷன் எப்படி பண்ணுறதுன்னா, பஸ் பாயிண்ட் விசிபிளாக இருக்குது, இன்ஃப்ளமேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னா ஜஸ்ட் புஷ் அவுட் தி ஒன் ஐ லேஷஸ், ரிமூவ் தி ஐ லேஷஸ். எப்பிலேஷன் மீன்ஸ் ரிமூவ் தி ஐ லேஷஸ். ஸோ அப்போ ரிமூவ் தி ஐ லேஷஸ் ரிமூவ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக பஸ் எவாக்கட் ஆகிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டிசீஸ் வந்து ஹார்டியோலம் இன்டர்னம் வந்து மீபோமியன் gland inflammation, one of the meibomian gland inflammation. Next see the Hordeolum internum. It is a suppurative inflammation of meibomian gland. It may be due to secondary infection of meibomian gland, or it may be start to begin with a suppurative infection of meibomian gland. This condition is more symptomatic for stripe. In gland is larger and is located in fibrous dorsal plate. ஸோ ஹார்டியோலம் இன்டர்னம் ஐலேஷஸ் ஏர் ஃபாலிக்குள்ள இருந்துச்சு. இது வந்து பார்த்தோன்னா லோக்கஸ்ட் இன் ஃபைப்ரஸ் டார்சல் பிளேட்டில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ கிளாண்ட் வந்து பார்த்திங்கன்னா meibomian gland, acute inflammation of meibomian gland, that is called Hordeolum internum. ஸோ இது வந்து பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஹார்டியோலம் எக்ஸ்டர்னமும் பெயின்ஃபுல்லாக இருக்கும், பட் கிளாண்ட்ஸ் தான் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் வந்து சிம்டம்ஸ் ஆஃப் ஹார்டியோலம் இன்டர்னம். இதுலேயும் வந்து பெயின் with maybe severe throbbing, swelling which is away from the lid margin, pus pointing either at the lid margin or the palpebral at the palpebral conjunctiva. ஸோ ஹார்டியோலம் எக்ஸ்டர்னம் வந்து ஐலிட் மார்ஜினில் பஸ் பாயிண்ட் விசிபிளாக இருக்கும். இதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா பால்பெப்ரல் கன்ஜங்டைவாவில் பாருங்கள், இந்த பிக்சரில் பால்பெப்ரல் கன்ஜங்டைவாவில் பஸ் பாயிண்ட் எல்லோ கலரில் இருக்குது இல்லைங்களா, அதுதான் பஸ் பாயிண்ட். ஸோ இது ஹார்டியோலம் எக்ஸ்டர்னம் வந்து லிட் மார்ஜினில் ஏர் ஃபாலிகல்ஸில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். பட் ஐலிட் மார்ஜினில் இல்லை பாருங்கள், உள்ள பால்பெப்ரல் கன்ஜங்டைவாவில் ப்ரெசென்ட்டாக இருக்குது. இது வந்து லிட் மார்ஜினில் இருக்குது. ஸோ மெயினாக கிளாண்ட்ஸ், acute inflammation of meibomian gland. ஓகேங்களா, பஸ் பாயிண்ட் வந்து இதுலேயும் விசிபிளாக இருக்கும், பட் இது வந்து அந்த மாதிரி ட்ரெயின் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா சைன்ஸ் ஆஃப் ஹார்டியோலம் இன்டர்னம். ஸ்வெல்லிங் ஆஃப் affected lid due to associated cellulitis. Swelling is more marked about 4 to 5 mm from the lid margin. Tenderness also present. Palpebral conjunctiva over the swelling. At congested, a pus point may be visible. Pus point may be visible at the lid margin or palpebral area. Palpebral conjunctivaலையும் வந்துட்டு பஸ் பாயிண்ட் விசிபிளாக இருக்கும். ப்ரீவியஸ் பிக்சரில் பார்த்துருந்தோம் லிட் மார்ஜன்லையும் இருக்குது. ஸோ மெயினாக வந்து இதுலேயும் ஸ்வெல்லிங் இருக்கும், பெயின் இருக்கும். சைஸ் ஆஃப் ஸ்வெல்லிங் வந்து 4 to 5 mm present in the. This is the picture of Hordeolum internum. ஸோ இந்த ஐலிட் மார்ஜனில் பார்த்திங்கன்னா ஸ்மால் சைஸ் அண்ட் மல்டிப்புளாக இருக்குது. எதுவுமே ப்ரெசன்ட் இன் meibomian gland ஏரியா. ஸோ அக்யூட் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் meibomian gland வந்துட்டு Hordeolum internum. பக்கத்தில் இருக்கிற லிட்டில் பிக்சர்ஸ் பார்த்திங்கன்னா லோயர் லிட்டில் வந்து ஸ்வெல்லிங் அதிகமாக இருக்குது. ஐ மீன் இது வந்து க்ரானிக்காக இருந்துச்சு,
க்ரானிக்காக இருக்குது, பெயின்லெஸ்ஸாக இருக்குன்னா கெலேசியான். அன்லெஸ் இது பெயின்ஃபுல் அக்யூட் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் மேபோமியன் கிளாண்ட்னா ஹார்டியோலம் இன்டர்னம். ஸோ ஹார்டியோலம் இன்டர்னம் பெயின்ஃபுல், கெலேசியான் வந்து பெயின்லெஸ். போத் ஆர் ப்ரெசன்ட் இன் மெய்போமியன் கிளாண்ட் ஐலிட் இன் மார்ஜின். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஹார்டியோலம் இன்டர்னம். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் சிமிலர் டு ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஹார்டியோலம் எக்ஸ்டர்னம், தட் இஸ் சிஸ்டமிக் அண்ட் லோக்கல். சிஸ்டமிக்கில் பார்த்தீங்கன்னா சிஸ்டமிக் ஆன்டிபயோட்டிக் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரிக் அண்ட் ஆன்டி அனல்ஜெசிக் ட்ரக் டு ப்ரிவென்ட் தி பெயின். லோக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து ஹார்ட் ஃபார்மெண்டேஷன் இஸ் எசென்ஷியல் ஃபார் ஹார்டியோலம் இன்டர்னம். லோக்கல் ப்ராட் செப்டம் ஆன்டிபயோட்டிக் ட்ராப்ஸ் அண்ட் ப்ராட் செப்டம் ஐ ஆயின்மெண்ட். டே டைமில் ஐ ட்ராப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் பெட் டைமில் வந்துட்டு ஐ ஆயின்மெண்ட். ஓகேங்களா. இதே வந்துட்டு ப்ராட் செப்டம் ஆன்டிபயோட்டிக் வந்துட்டு லாஸ்ட்டாகவே நம்ம பார்த்துருக்கோம். Possible outcome of treatment: it may resolve with the evocation of pus at the lid margin. It may burst on palpebral conjunctiva, leading to infective bacterial conjunctivitis and persistence of growth on palpebral conjunctiva resembling papilloma. It due to fungating mass of granulations tissues spurting through opening. It cause irritation and conjunctival discharge. It turns as a chronic granuloma, that is Chalazion. Chalazion means painless-ஆக இருக்கும். chronic granulomatous inflammation of meibomian gland, that is Chalazion. Chalazion வந்து always painless-ஆக இருக்கும், chronic-ஆக இருக்கும். Next we'll see the definition of Chalazion. Chalazion is also called tarsal cyst of meibomian cyst. Chalazion is chronic inflammatory granuloma of meibomian gland, seen in adults more often as multiple lesion occurring in grafts. The granular tissues is replaced by granulation tissue consisting of giant cells, polymorphicular cells, plasma cells, and histiocytes, indicating reaction to chronic irritation. The opening of meibomian gland is occluded, leading to retention, which acts as cause of chronic irritations. Chalazion. Hard, painless swelling little away from the lid margin. Swelling increases gradually in size without pain. Small Chalazion and better felt than seen multiple lesions, and large Chalazion may be associated into ability to open the eyes. Next வந்துட்டு signs of Chalazion. Painless swelling 4 to 5 mm away from the lid margin. Swelling is hard and conjunctival side it appears red or purple. In long standing lesions it appears gray. In old lesions granulation tissues turns into like jelly like mass. Chalazion may become smaller over the period of time, but complete resolution may occur only rarely. Sometimes the granulation tissue is formed into the duct and project the inflammational strip as a reddish gray in color. So see the pictures of Chalazion. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐலிட் க்ளோஸாக இருக்குது, மல்டிபிள் கெலேசியானாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து ஓப்பனாக இருக்குது, இங்கேயும் மல்டிபிள் கெலேசியான் இருக்குது. ஸோ எந்த சைடு இருக்கிறது சிங்கிள் கெலேசியான், இங்கே வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் கெலேசியான் வந்துட்டு இதுவுமே இங்கே பார்த்திங்கன்னா அடினோமா ஆஃப் மெய்போமியன் கிளாண்ட் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் சைஸாக இருக்குது பாருங்கள் லோயர் லிட்டில். ஸோ அடினோமா ஆஃப் மெய்போமியன் கிளாண்டில் வந்துட்டு லோயர் லிட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த சைஸ் வந்து லார்ஜ். இதுவே அப்பர் லிட்டில் இருந்துச்சுன்னா லிட் வந்து ட்ரூப் ஆகிடும், விஷன் ட்ராப் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் Chalazion. Intralesional injection for triamcinolone acetonide may help in resolution of Chalazion. ஸோ வந்து இன்ஜெக்ஷன் ஃபார்மில் சரி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து சர்ஜிக்கல் ஃபார்மேட் இன்சிஷன் அண்ட் கியூரேட்டேஜ் INC. Incision and curettage of Chalazion is indicated in case when it causes disfigurement and mechanical ptosis due to its வெயிட். ஸோ வெயிட் ஜாஸ்தி லார்ஜ் சைஸ் கெலேசியானாக இருக்க அப்பர் லைட்னா ட்ரூப் ஆகிடும். ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு INC தான் ஸ்டெப்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப்ஸ் ஆஃப் INC Chalazion surgery. Explain the
எக்ஸ்பிளைன் அபவுட் கண்டிஷன் அண்ட் ஆப்ரேஷன் இன்ஃபார்ம்டு கன்சென்ட். எந்த ஒரு ப்ரொசீஜர் பண்ணாலுமே பேஷண்ட் கிட்ட ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி இன்ஃபார்ம்டு கன்சென்ட் வாங்கினதுக்கப்புறம் தான் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் பண்ண முடியும். இதுக்கு வந்து டாபிக்கல் அனஸ்தீஷியா அண்டு சப் மஸ்குலார் இன்ஃபில்ட்ரேஷன் இன்ஜெக்ஷன் 2% xylocaine. Application of Chalazion clamp around the needle. This will provide field is bloodless operations. Hard base and perfect deeper soft structures of lid is averted. Infiltration of lignocaine and swelling also. See the instruments of Chalazion surgery. ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்கிறது பார்த்திங்கன்னா Chalazion clamp. அது வந்து என்னென்னா அந்த Chalazion லார்ஜ் சைஸாக இருக்க வச்சு லாக் பண்ணிவிட்டு Chalazion வந்து பாயிண்ட் பண்ணுறதுக்கு கிளாம்ப் வச்சு ஃபிக்ஸ் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு சர்ஜரி பண்ண முடியும். கீழே இருக்கிறது Chalazion ஸ்கூப், லைக் ஸ்பூன் மாதிரி இருக்கும். அதனுடைய ஸ்டாப் பிக்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூன் மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னா பஸ் வந்து மெய்போமியன் கிளாண்ட் ஆயிலாக இருக்கும் இல்லைங்களா, இன்சிஷன் பண்ணிவிட்டு எவர்கட் பண்ணுறதுக்கு லைக் ஸ்பூன் மாடல் இருக்குது. Chalazion clamp ஃபஸ்ட்டு இருக்கிறது, செகண்ட் வந்து Chalazion ஸ்கூப். இது கூட வேறு என்ன வேணுன்னா சர்ஜிக்கல் பிளேடு. ஸோ இந்த சர்ஜரி வந்து ஆல்வேஸ் ஸ்டெரைலாக தான் பண்ணுவாங்க. சர்ஜிக்கல் பிளேடால் வெர்டிக்கல் இன்சிஷன் தான் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் Chalazion clamp and then Chalazion scoop and steps of Chalazion surgery. Vertical incision on most prominent part, point of greatest discoloration with a sharp scalpel blade. Semi-fluid cheesy content are taken at with a small Chalazion scoop, that means curate பண்ணி எடுக்கிறதுக்கு. Pseudo capsules cavities exist or the cavity is cauterized with pure carbolic acid or 10 to 20% ட்ரைக்ளோரோசிட் ஆசிட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் இன்செஷன் போட்டு பஸ் எவர்கட் பண்ணி எடுக்கிறதும் க்யூரிட்டேஜால் வித் தி ஹெல்ப் ஆஃப் சர்ஜிக்கல் பிளேடு. ஸோ க்யூர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணணும். என்ன பண்ணணும், நம்மக்கிட்ட என்ன வாஷ் பண்ணுறாங்க நம்ம ஹாஸ்பிட்டல், நம்ம கிளினிக்கில் வந்து பார்த்திங்கன்னா 10 to 20% ட்ரைக்ளோரோசிட் ஆசிட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு clamp is removed and pressure is applied on the lid to stop bleeding, or pressure bandage is applied for few hours. Swelling remains for few days after surgery as a cavity is filled by blood. Post-operatively, analgesic may be needed. Systemically local antibiotic drops and ointment for 1 to 2 weeks. ஸோ வந்துட்டு டைட் பேண்டேஜ், பேட் அண்ட் பேண்டேஜ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ப்ளீடிங் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு கன்ஃபர்மேஷன் ஆன பிறகு தான் பேஷண்ட் வி சென்ட் தி ஹோம். ஓகே, அப்புறம் வந்து 2 weeks நெக்ஸ்ட்டு ஃபாலோ அப் வந்துட்டு ரெகுலராக வரணும். 2 weeksக்கு வந்துட்டு ஆன்டிபயோட்டிக் ட்ராப்ஸ் அண்டு ஆன்டிபயோட்டிக் ஐ ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணோம் ஃபார் 2 weeks. ஸ்வெல்லிங் சரியாகிறதுக்கு 2 weeks ஆகும். சரிங்களா, சர்ஜரி பண்ணோடனே ஸ்வெல்லிங் இருக்குன்னா ஸோ 2 weeks ஆகும் ஸ்வெல்லிங் ரிசால்வேஷன் ஆகிறதுக்கு. அது வரையிலும் ஆன்டிபயோட்டிக் ட்ராப்ஸ் அண்ட் ஆன்டிபயோட்டிக் ஐ ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கணும். டாக்டர்ஸ் அட்வைஸ் வீக்லி ஒன்ஸ் 2 times ஓபிடி வந்து காமிக்கிறதுக்கு வரணும். சரிங்களா, யங் அடல்ட்டுக்கு ரெக்கரண்ட்டாக இருந்துச்சுன்னா இன்வெஸ்டிகேட் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டு ரூல் அவுட் தி ரிஃப்ராக்டிவ் எரர் ப்ரெசன்ட் ஆர் நாட். இதுவே வந்துட்டு எல்டர்லி பர்சன்ட்டுக்கு ரெக்கரண்ட்டாக Chalazion வந்துட்டுருக்குன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெய்வோமியா கிளாண்ட் கார்சினோமா ப்ரெசண்ட்டாக இருக்கா ஆர் எனி அதர் கார்சினோமா இருக்கான்னு பார்க்குறதுக்காக வேண்டி இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. இன்வெஸ்டிகேட் எப்படி பண்ணுவாங்கன்னா பை பயாப்சி. ஓகேங்களா, பயாப்சி எடுத்து ரூல் அவுட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன்.